Dear student, welcome to our computer science class. Today we are going to discuss about the topic secondary memory. So primary memory இருக்கும்போது secondary memories என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணாங்க, ஸோ அந்த secondary memories உடைய மெயின் யூசேஜ் என்ன, செகண்டரி மெமரி யூஸ் பண்ணுறதால என்னென்ன மாதிரியான ஃபியூச்சர்ஸ் அட்வான்டேஜஸ் கிடைச்சிது அப்படின்றத பற்றி தான் நம்ம இன்றைக்கி கிளாஸஸில் பார்க்க போகிறோம். அண்ட் அட் சேம் டைம் செகண்டரி மெமரி டிவைசஸ்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி கிளாஸஸில் நம்ம பார்க்க போகிறோம். நவ் ஸோ வி ஆல்ரெடி டோல்டு தட் செகண்டரி மெமரியில் நிறைய டிவைசஸ் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னு பார்த்தோம். ஸோ அந்த என்னென்ன மாதிரியான டிவைசஸ் நம்ம செகண்டரி மெமரியாக யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்க், சிடி, டிவிடி, மெமரி கார்டு, பென் ட்ரைவ், ப்ளூரே டிஸ்க், ஃப்ளாப்பி டிஸ்க். ஸோ இந்த மாதிரியான மெனி டிவைசஸை நம்ம செகண்டரி ஸ்டோரேஜ் டிவைசஸாக நம்ம யூஸ் பண்ண ஆரம்பித்தோம். நவ் secondary memory, the primary memories of computer is volatile and limited in size. ஸோ நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்க இந்த ப்ரைமரி மெமரியுடைய யூசேஜ் லெவல் பார்த்திங்கன்னா மிகவும் ரொம்ப கம்மியான லெவலில் இருந்தது. தட் மீன்ஸ் லோ லெவல் ஆஃப் மெமரிஸ் அண்ட் தென் வாலடைல் மெமரியாக இருந்தது. ஸோ வாலடைல் மெமரி மீன்ஸ் என்ன? எஸ், ஒரு டேட்டாஸை நம்ம சிஸ்டமில் லோட் பண்ணி ரன் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா இந்த சுச்சுவேஷன்ஸ் பவர் லாஸ் ஆகுது, சிஸ்டம் ஷட் டவுன் ஆகுது, ஸோ எனி டெக்னிக்கல் இஷ்யூ ஆகுது அப்படின்னா the times of the data is going to loss. ஸோ அந்த மாதிரி லாஸ் ப்ராப்ளம்ஸ் ஆகிற லாஸ் ப்ராப்ளம்ஸை ஓவர் கம் பண்ணணும். தட் மீன்ஸ் டு ரெக்டிஃபை தீஸ் சொல்யூஷன்ஸ். ஸோ அந்த ப்ராப்ளமை ரெக்டிஃபை பண்ணணும் அப்படின்ற ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் டு பை யூஸிங் தீஸ் செகண்டரி மெமரி. ஸோ அந்த செகண்டரி மெமரி யூ கேன் நாட் erase the data. So if you store in your system you can go to delete the data. நம்ம போய்ட்டு அந்த டேட்டாஸை டெலீட் பண்ணுற வரைக்கும் என்ன ஆகாதுன்னா அந்த ஸ்டோரேஜ் லொக்கேஷன்ஸில் இருக்கிற டேட்டாஸ் என்ன ஆகாதுன்னா உங்களுக்கு எரேஸ் ஆகாது. ஸோ அதனால் என்ன சொல்கிறாங்கன்னா செகண்டரி மெமரிஸை வந்து ஒரு நான் வாலடைல் மெமரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் என்ன பண்ணுறாங்க, ஸோ வி ஆர் மோஸ்ட்லி யூஸ்டு டு நான் வாலடைல் மெமரி ஃபார் த செகண்டரி மெமரி யூனிட். So but the secondary memories devices are used to bulk storage of program and data. ஸோ ஒரு ப்ரோக்ராமை நீங்கள் யூஸ் பண்ணணும், ஸோ ஒரு ப்ரோக்ராமில் இருக்கிற டேட்டாஸை நீங்கள் ஸ்டோர் பண்ணணும், ஆர் ஒரு கேம், ஒரு அப்ளிகேஷன், ஒரு டேட்டா இன்ஸ்ட்ரக்ஷன் இதெல்லாம் நீங்கள் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா அந்த சுச்சுவேஷன்ஸில் இருக்கிற எல்லா டிவைசஸும் பார்த்திங்கன்னா மினிமம் ஸ்டோரேஜ் லெவலில் இருக்கும். ஸோ அந்த மினிமம் ஸ்டோரேஜ் லெவலில் இருக்கிற டேட்டாஸை நம்ம ஸ்டோர் பண்ணணும் அப்படின்ற சுச்சுவேஷன்ஸ் வரும்போது என்ன ஆகுதுன்னா உங்களுடைய டேட்டாஸ் சம்டைம்ஸ் வந்து மிஸ்டேக்கன்ஸாக லாஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அந்த சுச்சுவேஷன்ஸில் நீங்கள் செகண்டரி மெமரியாக இருக்கிற டிவைசஸை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஃபுல் டேட்டாஸும் என்ன ஆகும், பல்க் ஸ்டோரேஜாக இருக்கிற செகண்டரி மெமரிக்குள்ளார ஸ்டோரேஜ் ஆகிறது வெரி ஈஸி. ஸோ அதனால தான் என்ன பண்ணிகிட்ருக்காங்க, ப்ரைமரி மெமரிக்கு ஆல்டர்னேட்டிவாக செகண்டரி மெமரிஸையும் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. இன் திஸ் காமன் செகண்டரி ஸ்டோரேஜ் டிவைசஸ் இஸ் லிஸ்ட் கிவன் பிலோ. ஸோ அந்த மாதிரி இருக்கிற சில செகண்டரி மெமரிஸுடைய லிஸ்ட் என்னென்ன அப்படின்னு பார்த்து ஃபைண்ட் அவுட் பண்ண ஆரம்பித்தாங்க. அந்த ஃபைண்ட் அவுட் த லிஸ்ட் செகண்டரி மெமரியுடைய லிஸ்ட் என்னென்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் த ஃப்ளாப்பி டிஸ்க். ஸோ இந்த ஃப்ளாப்பி டிஸ்க் பார்த்திங்கன்னா மினிமம் ஸ்டோரேஜ் தான். பட் கம்பேர் டு ப்ரைமரி மெமரியை கம்பேர் பண்ணக்குள்ள என்ன ஆகுதுன்னா இது வந்து என்ன ஆகாது, நான் வாலடைல் மெமரி. ஸோ இதில் இருக்கிற டேட்டாஸ் ஒன்ஸ் என்ன நம்ம ஸ்டோர் பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன பண்ண முடியாது, சிஸ்டம் ஷட் டவுன் ஆகுது அப்படின்னாலும் நம்ம ஒன்ஸ் சேவ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதில் இருக்கிற டேட்டாஸ் லாஸ் ஆகாது. ஸோ இதனுடைய மெமரி சைஸ் லோவாக இருந்தாலும் பட் பர்மனெண்ட்டாக உங்களுக்கு நான் வாலடைல் அப்ரோச்சஸை ரன் பண்ணுறதால இந்த ஃப்ளாப்பி டிஸ்க்கை செகண்டரி மெமரி டிவைசஸாக யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. இந்த ஃப்ளாப்பி டிஸ்க்குடைய யூசேஜ் பார்த்திங்கன்னா ரொம்ப ரேர். இன் கரண்ட் சுச்சுவேஷன்ஸில் பார்த்திங்கன்னா ரொம்ப ரேர். பிஃபோர் தட் ஒரு 8 or 10 இயர்ஸ்க்கு முன்னாடி வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா இந்த ஃப்ளாப்பி டிஸ்க்குடைய யூசேஜ் இருந்தது. தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் த ஹார்ட் டிஸ்க். ஸோ ஹார்ட் டிஸ்க்குடைய யூசேஜ் பார்த்திங்கன்னா இஃப் யூஸ் டு கம்ப்யூட்டர், லேப்டாப், desktop and any other system oriented system based manufacturing செக்டர்ஸில் இருக்கிற எல்லா கம்ப்யூட்டர்ஸுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கான ஹார்ட் டிஸ்க் இஸ் மஸ்ட். இஃப் யூ ஸ்டோர் த பல்க் ஸ்டோரேஜ் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ், ஒரு பல்க் ஸ்டோரேஜ் இன்ஃபர்மேஷன்ஸை நீ ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேசிக் லெவலில் ஒரு 40 GBஸிலிருந்து நவ் 1 TB ஆஃப் டேட்டாஸ், 2 TB ஆஃப் டேட்டாஸ், மினிமம்
few dB ஆஃப் டேட்டாஸ் வரைக்கும் நம்ம என்ன ஸ்டோர் பண்ணுறதுக்கான கேப்பபிலிட்டி ஃப்ளாஷ் ட்ரைவ் தட் மீன்ஸ் ஹார்ட் டிஸ்கில் உங்களுக்கு அவைலபிலிட்டியில் இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணாங்கன்னா செகண்டரி டிவைசஸாக ஆல்டர்னேட்டிவாக ஹார்ட் டிஸ்கை யூசேஜ் வந்து கண்டினியூ பண்ண ஆரம்பித்தாங்க. தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் த காம்பேக்ட் டிஸ்க். ஸோ காம்பேக்ட் டிஸ்க்கு சிடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த காம்பேக்ட் டிஸ்க்கு கம்பேர் டு ஃப்ளாப்பி டிஸ்க்கை கம்பேர் பண்ணக்குள்ள காம்பேக்ட் டிஸ்குடைய யூசேஜ் பார்த்திங்கன்னா ஸோ ஃப்ளாப்பியை கம்பேர் பண்ணக்குள்ள காம்பேக்ட் டிஸ்குடைய மெமரி சைஸ் ஹை அண்ட் தென் சேம் டைம் நான் வாலடைல் மெமரி. ஸோ ஃப்ளாப்பி டிஸ்குடைய ஸ்டோரேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 700 MB வரைக்கும் இருக்கிற டேட்டாஸ். இந்த காம்பேக்ட் டிஸ்கில் என்னென்ன மாதிரியான டேட்டாஸை நம்ம ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ், வீடியோ, மூவி அண்ட் தென் சவுண்ட் தட் மீன்ஸ் ஆடியோ வாய்ஸில் இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம ஸ்டோர் பண்ணலாம். The next one is the digital versatile disk DVD. ஸோ இந்த DVD இஸ் காமனாக பார்த்தீங்கன்னா சிமிலர் டு என்ன மெத்தடில் இருக்கும் பார்த்தீங்கன்னா சிடியோடைய பேஸ் மெத்தடில் உங்களுக்கு அவைலபிலிட்டியில் இருக்குது. உங்களுடைய சிடி என்ன ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஃபார்மேட்டில் இருந்ததோ அதே ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஃபார்மேட்டில் தான் உங்களுக்கு டிவிடி அவைலபிள் இருக்குது. இந்த டிவிடிலுக்கும் சிடிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா மெமரியுடைய சைஸ் அண்ட் தென் அந்த கலர் ஆஃப் ஷீட். ஸோ சில்வர் கலர் கோட்டிங்கில் எது இருக்கும் பார்த்தீங்கன்னா காம்பேக்ட் டிஸ்க் இருக்கும். இதே ஆப்ஷன்ஸ் உங்களுடைய டிவிடி போர்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட் பிங்க் கலர்ஸ் அண்ட் லைட் ப்ளூ கலர்ஸ் இந்த மாதிரி ஷேடோட் லைனில் உங்களுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய டிவிடியோடைய ஸ்ட்ரக்சர்ஸ் உங்களுக்கு வியூ ஆகும். சரிங்களா? ஸோ பட் யூஸ்டு ஃபார் அட் த சேம் டைம் மெமரி சைஸ் வில் பி சேஞ்ச்டு சிடி டு டிவிடி. சிடியோடைய மெமரி சைஸ் 700 MB அப்படின்றத பார்த்தோம். டிவிடியோடைய மெமரி சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4.7 GB வரைக்கும் உங்களுக்கு டேட்டாஸை ஸ்டோர் பண்ணுறதுக்கான கேப்பபிலிட்டி இருக்குது. The next one. Next one is the flash drive. So flash drive is mostly used in current situations. பார்த்தீங்கன்னா flash drive டேட்டாஸை நீங்கள் எனேபிளாக ஒரு போர்ட்டபிள் டிவைசஸாக நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீக்வன்ஸாக ஒரு போர்ட்டபிள் டிவைசஸாக நீங்கள் கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளாஷ் டிரைவ் இஸ் வெரி சிம்பிள். ஸோ நீங்கள் ஹார்ட் டிஸ்க்கை பார்த்தீங்கன்னா சிஸ்டம் கழட்டி எடுத்து யூஸ் பண்ணணும். அந்த சேம் டைம் ஹார்ட் டிஸ்க்கு அப்புறம் ஒரு சிடி டிரைவ் நீங்கள் ப்ராப்பரான சிடி டிரைவ் இருந்தால் மட்டும்தான் சிடிஸ் காம்பேக்ட் டிஸ்க் யூஸ் பண்ண முடியும். ஒரு ப்ராப்பரான டிவிடி டிரைவ் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் டிவிடிஸ் டிரைவ்ஸ் யூஸ் பண்ண முடியும். அதே போல் ஃப்ளாஷ் டிரைவ்ஸ் தட் மீன்ஸ் யூஎஸ்பி டிரைவ்ஸ்னு சொல்லுவாங்க ஆர் பென் டிரைவ்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஃப்ளாஷ் டிரைவ் ஆர் பென் டிரைவ்ஸ் என்ன மாதிரியான ஆப்ஷன்ஸில் உங்களுக்கு அவைலபிள் இருக்குன்னா போர்ட்டபிளான ஒரு இன்புட் அண்ட் அவுட்புட் டிவைசஸாக உங்களுக்கு இருக்கிற டேட்டாஸை ஸ்டோர் பண்ணுறதுக்கான ஒரு கெப்பாசிட்டி இருக்குது. போர்ட்டபிள் மீன்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் இன்சர்ட் பண்ணிவிட்டு ரிமூவ் பண்ணுறது இஸ் வெரி ஈஸி. சரிங்களா? அதனால் என்ன பண்ணுறாங்க இந்த ஃப்ளாஷ் டிரைவுடைய யூசேஜ் ஸோ மினிமம் லெவலில் இருந்து மேக்ஸிமம் லெவல் ஆஃப் மெமரி வரைக்கும் இப்போ ஃப்ளாஷ் டிரைவுடைய யூசேஜ் உங்களுக்கு அவைலபிள் இருக்குது. தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் த ஃப்ளாப்பி டிஸ்குடைய கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் தென் யூசேஜ். நவ் ஃப்ளாப்பி டிஸ்க்கை பார்த்தீங்கன்னா உங்களுக்கான அவுட்டர் லேயர் என்ன மாதிரியான பிளாஸ்டிக் ஷீட்டோட கவர்டாக இருக்கும். ஸோ ஒரு பிளாஸ்டிக் ஷீட் கவர்டில் என்ன இருக்குன்னா உள்ளார மேக்னெட்டிக் டிஸ்க் தட் மீன்ஸ் மேக்னெட்டிக் ஷீட்டில் டேட்டாஸ் உங்களுக்கு ஸ்டோர் ஆகிற ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார்மேஷன்ஸில் இருக்கும். எதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃப்ளாப்பி டிஸ்க். ஃப்ளாப்பி டிஸ்க் மேட் அப் ஆஃப் ஏ மேக்னெட்டிக் டிஸ்க் என்க்ளோஸ்டு வித் ஏ ஸ்கொயர் பிளாஸ்டிக் டிஸ்க். ஸோ லாஸ்ட்டாக நான் சொன்ன மாதிரியே தான் என்னது ஒரு பிளாஸ்டிக் ஷீட்டை தட் மீன்ஸ் மேக்னெட்டிக் ஷீட்டை கவர் பண்ண மாதிரியான ஒரு பிளாஸ்டிக் கேசஸ் உங்களுக்கு அவைலபிள் இருக்கும் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆஃப் ஃப்ளாப்பி டிஸ்க். தென் தி சைஸ் ஆஃப் ஃப்ளாப்பி டிஸ்க். ஸோ அந்த ஃப்ளாப்பி டிஸ்குடைய சைஸு பார்த்தீங்கன்னா 2 பாசிபிலிஸ்ட் ஆப்ஷன்ஸில் உங்களுக்கு அவைலபிள் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா 3.5 inches ஆஃப் சைஸ் அண்ட் செகண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா 5.25 inches ஆஃப் சைஸ். ஸோ இந்த ரெண்டு டைப்ஸ் ஆஃப் சைஸஸில் உங்களுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளாப்பி டிஸ்குடைய சைஸ் உங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் ஆஃப் ஆப்ஷன்ஸில் இருக்குது. இதில் ஸ்டோர் பண்ணுற அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே எப்படி ஸ்டோர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் ஷீட் மேலே உங்களுக்கு டேட்டாஸ் வந்து ஸ்டோர் ஆகும். தென் தி ஸ்டோரேஜ் டிவைஸஸ் த்ரோ வெரி பாப்புலர் அட் ஒன் டைம் இஸ் நவ் ஹார்ட்லி யூஸ். ஸோ ஒரு பிஃபோர் ஒரு 8 yearsக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளாப்பி டிஸ்குடைய யூசேஜ் இந்த கம்பெனி சைடாக இருக்கட்டும் ஆர் பர்சனல் யூசேஜஸ் ஆகும் இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் பார்த்தீங்கன்னா ஃப்ளாப்பி டிஸ்குடைய யூசேஜ் கொஞ்சம் ஹை லெவலில் இருந்தது. ரொம்ப ரேராக இல்லை,
மோஸ்ட்டாக யூசேஜ் டிவைசஸாக எது இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளாப்பி டிஸ்க் இருந்தது. ஆனால் இன் கரண்ட் சுச்சுவேஷன்ஸில் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஃப்ளாப்பி டிஸ்குடைய யூசேஜ் வந்து ரொம்ப ரொம்ப குறைய ஆரம்பிச்சிச்சு. அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக சம் டிவைசஸை யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென் சிடிஸ் அண்டு டிவிடி. நவ் த ரீப்ளேஸ் பை சிடிஸ் அண்டு டிவிடி. ஸோ ஏன்னா அதனுடைய ஆல்டர்னேட்டிவாக மெமரிஸுடைய சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கணும், மெமரிஸுடைய யூசேஜை எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்ற காரணத்துக்காக தான் என்ன பண்ணாங்கன்னா சிடிஸ் அண்டு டிவிடிஸை யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. தென் நெக்ஸ்ட் ஆஃப்டர் ஹார்ட் டிஸ்க். ஸோ ஹார்ட் டிஸ்குடைய கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா ஒன் பிளேட் டு அனதர் பிளேட். ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் பேஸில் பார்த்தீங்கன்னா மோர் தென் பிளேட்டஸை வந்து அரேஞ்சிங் ஆர்டரில் ஒரு ஆர்டர் பேஸஸில் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்க கன்ஸ்ட்ரக்ஷன்ஸாக தான் என்ன ஷோ ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹார்ட் டிஸ்க்கு உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ இந்த டாப் ஆஃப் த இமேஜஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஹார்ட் டிஸ்குடைய லேயர் பை லேயராக பிளேட்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இந்த ஒன் லேயர்ஸ் இஸ் ஃபுல். ஸோ ஒரு மெமரி ஃபுல்லாக அடித்து ஒரு லேயரில் இருக்கிற டேட்டாஸ் நீங்கள் ஃபுல் பண்ணிட்டீங்க அப்படின்னா யூ கேன் மூவ் த டிஸ்குடைய பாயிண்டர்ஸ் என்ன ஆகுனா அடுத்த லேயருக்கு உங்களுக்கு மூவ் ஆகும். சரிங்களா? ஸோ நவ் கோ டு டிஸ்கஸ் வித் த ஹார்ட் டிஸ்க். த ஹார்ட் டிஸ்க் இஸ் த மோஸ்ட் காமன்லி யூஸ்டு செகண்டரி ஸ்டோரேஜ் டிவைசஸ். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்யூட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸை நீங்கள் மேக் பண்ணுறீங்க அப்படின்னா ஹார்ட் டிஸ்க்குடைய யூசேஜ் இஸ் மெயின். ஸோ பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் லெவலில் ஒரு 40 ஜிபிலேருந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் நவ் ஒரு டெராபைட் வரைக்கும் இருக்கிற ஒரு ஹார்ட் டிஸ்க் அவைலபிள் இருக்குது. இஃப் யூ யூஸ் டு ஸ்டோர் த டேட்டா. ஸோ ஒரு மெயினாக நீங்கள் ஒரு டேட்டாஸை ஸ்டோர் பண்ணணும், ஒரு கம்ப்யூட்டர் சிஸ்டமில் நீங்கள் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய செகண்டரி மெமரியாக மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுற டிவைசஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்க் தான். தென் இட்ஸ் த மேட் அப் ஆஃப் கலெக்ஷன்ஸ் ஆஃப் டிஸ்க் நவுன் அஸ் பிளேட்டர்ஸ். ஸோ ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ என்னென்னா நம்ம மோர் தென் ஒன் பிளேட்ஸை வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் அந்த பிளேட்டோட நேம்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா டிஸ்க் த நேம் அஸ் பிளேட்டர்ஸ். ஸோ அந்த பிளேட்டர்ஸில் என்ன பண்ணுவாங்கன்னா ஒன் டிஸ்கில் சம்திங் இன்ஃபர்மேஷன்ஸ் ஸ்டோர் ஆகிடுச்சு அப்படின்னா யூ கேன் மூவ் திஸ் டிஸ்க் ஹேண்டில். ஸோ அந்த டிஸ்கோட ஹேண்டில் தட் மீன்ஸ் என்னன்னா பாயிண்டர் என்ன ஆகுனா நெக்ஸ்ட்டு பிளேட்டர்ஸ்குள்ளார மூவ் ஆகும். ஆஃப்டர் தட் வி கேன் ஸ்டோர் தட் டேட்டாஸ் ஆர் retrieve the data in the selected platters. Then the platters are coded with the material that allow data be recorded magnetically on it. ஸோ அதில் இருக்கிற டேட்டாஸை எப்படி என்ன மாதிரியான வியூவில் ஸ்டோர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் த மேக்னெட்டிக்லி மீன்ஸ் என்ன காந்த இழுப்பு சக்தி அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு வியூஸில் உங்களுக்கு டேட்டாஸை ஸ்டோர் பண்ணுறாங்க. த பிளேட்டர்ஸ் இஸ் கோடட் வித் த மெட்டீரியல் தட் அலோவ். ஸோ கொடுக்குற ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் ஒவ்வொரு டேட்டாஸையும் என்ன பண்ணுன்னா உங்களுக்கான மேக்னெட்டிக் ஃபீல்டு எஃபெக்டை க்ரியேட் பண்ணி அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு எஃபெக்ட் மூலிமா என்ன பண்ணணும்னா டேட்டாஸ் ஸ்டோர் பண்ணும். தென் த ஹார்ட் டிஸ்க் ஹேவ் கம்பேரிட்லி லார்ஜ் மெமரி சைஸ். ஸோ கம்பேர் டு அதர் டிவைசஸை கம்பேர் பண்ணக்குள்ள ஹார்ட் டிஸ்குடைய மெமரி சைஸ் பார்த்திங்கன்னா ஸோ வெரி ஹை அண்ட் லார்ஜ் டேட்டாஸை ஸ்டோர் பண்ணுறதுக்கான ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கும். விச் ஜென்ரலி ஃப்ரம் ஸோ பார்த்திங்கன்னா பேசிக்காக உங்களுடைய ஹார்ட் டிஸ்குடைய யூசேஜ் 40 ஜிபிலேருந்து 5 ஜிபி ஆஃப் டெராபைட் தட் மீன்ஸ் 5 டெராபைட் ஆஃப் டேட்டாஸ் வரைக்கும் ஸ்டோர் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. தென் next you can go to discuss with the compact disk CD. ஸோ சிடியுடைய கலர் கோடட் பார்த்தோன்னா உங்கள் அவுட்டர் லேயர் தெரியும். ஸோ சில்வர் கோட்டிங் லைனில் உங்களுக்கு என்ன ஆகுனா இந்த கலர் கோடிங் அவைலபிலிட்டி இருக்கும். இந்த சிடிஎஸுடைய ஸ்டோரேஜ் சைஸ் என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய 700 MBக்குள்ளார இருக்கிற டேட்டாஸை நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். தட் மீன்ஸ் வீடியோவாக இருக்கலாம், டெக்ஸ்ட்டாக இருக்கலாம், ஆர் சாங்ஸாக இருக்கலாம். தென் காம்பேக்ட் டிஸ்க் இஸ் த சில்வர் கலர் கோடிங்ஸ். உங்களுக்கு அந்த இமேஜஸ் பார்க்கும்போது தெரியும் சில்வர் கலர் கோடிங்ஸுக்கு அவைலபிளாக இருக்கிறது. Then to shade out the silver color, it is usually 4.7 inches in diameter and less than 1/20th of inches of thickness. ஸோ இந்த சிடியுடைய திக்னஸ் பார்த்தீங்கன்னா 20th 1 part எவ்வளோ இருக்குமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு திக்னஸ் இருக்கும். அந்த சேம் டைம் அந்த டயாமீட்டர்ஸ் ஆஃப் விட்டத்தினுடைய அளவு பார்த்தீங்கன்னா 4.75 inches வரைக்கும் இருக்கக்கூடிய அளவில் எது இருக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய காம்பேக்ட் டிஸ்க் இருக்கும். த சேம் டயாமீட்டர்ஸ் அண்ட் தென் திக்னஸ் அவைலபிலிட்டி இருக்கிற டிவைசஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா டிவிடியும் இதே சேம் திக்னஸ் சேம் டயாமீட்டர் அவைலபிலிட்டியில் இருக்கும். ஸோ ப்ளூரே டிஸ்க்கும் இதேமாதிரி சேம் திக்னஸ் அண்டு டயாமீட்டர்ஸில் இருக்கக்கூடிய டிவைசஸ் தான். ஸோ கம்பேர் டு சிடி அண்டு டிவிடி அண்டு ப்ளூரே டிஸ்க்கு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஒவ்வொரு பார்ட் ஆஃப் அதனுடைய மெமரிஸுடைய ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் தென் டிவைஸுடைய அவுட்டர் லேயருடைய ஸ்ட்ரக்சர்ஸ் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ காம்பேக்ட் டிஸ்குடைய கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி சில்வர் கோடிங் டிஸ்கில் உங்களுக்கு அவைலபிலிட்டியில் இருக்குது. தென் சிடிஸ் ஆர் ஸ்டோர்டு என்ன மாதிரியான டேட்டாஸை ரெக்கார்ட் பண்ணுது
a CD can record text, graphics, video and sound of data. Then the computer read the content of CDs in need to CD drive. ஸோ ஒரு சிடியில் இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸை நீங்கள் ரீட் பண்ணணும் ஆர் டேட்டாஸை ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா ப்ராப்பரான சிடி டிரைவர்ஸ் உங்களுக்கு அவைலபிள் இருக்கணும். அந்த மாதிரி சொஷன்ஸில் இருந்தால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும்னா உங்களால் சிடியில் இருக்கிற டேட்டாஸை ரீட் பண்ணவும் முடியும் அண்ட் தென் சேம் டைம் ரைட் பண்ணவும் முடியும். தென் த டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ரேட் யூஸ்வலி, ஸோ ஒரு சிடியில் இருக்கிற டேட்டாஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற அந்த ஸ்பீடு என்ன மாதிரி ஸ்பீடில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 150 KB per secondலேருந்து 0.146 MB per second. That means 150 kilobyte per second இருந்து 0.146 megabyte per second வரைக்கும் உங்களுக்கான டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஸ்பீடு இருக்கும். தட் மீன்ஸ் உங்களுடைய சிஸ்டம் டு காம்பேக்ட் டிஸ்க் அண்ட் காம்பேக்ட் டிஸ்க் டு சிஸ்டம்க்கு இருக்கிற டேட்டா ட்ரான்ஸ்ஃபரிங் ஸ்பீடு. தென் a CD can hold up to 700 MB. ஸோ இந்த மாதிரியான கன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் இருக்கிற சிடியுடைய மெமரி சைஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்றத லாஸ்ட்டாக நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். 700 MB ஆஃப் சைஸ். CD are used to store and distribute software and to keep the backup. ஸோ மோஸ்ட்டாக என்னென்ன பர்பஸ்க்காக நம்ம சிடி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிடி சாஃப்ட்வேர்ஸை லோட் பண்ணி வைக்கிறதுக்காகவும் சம் டேட்டாஸை நீங்கள் பேக்கப் எடுத்து வைக்கணும் அப்படின்ற பர்பஸ்க்காகவும் தான் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா சிடி காம்பேக்ட் டிஸ்கை யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. So the next one is the differentiate between what are the types of CDs, the classifications of CDs. Next one is the classifications of CD. They have two possible options available in CD. The first one is the CDR. The CDR method, CD recordable. In the standard for compact disk recordable. ஸோ ஒரு டேட்டாஸை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுடைய சிஸ்டமில் இருக்கிற ஒரு இன்ஃபர்மேஷன்ஸை ரெக்கார்ட் பண்ணிட்டீங்க சிடியில். ஒன்ஸ் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க ரைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த இன்ஃபர்மேஷன்ஸு கேனாட் பி மாடிஃபை. ஸோ இந்த சிடிஆர் டைப்பில் தட் மீன்ஸ் காம்பேக்ட் டிஸ்க் ரெக்கார்டபிள் ஆப்ஷன்ஸில் இருக்கிற ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் ஆஃப் காம்பேக்ட் டிஸ்கில் நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் ஒரு டேட்டாஸை ஸ்டோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த டேட்டாஸை மாடிஃபை பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இல்லை. ஸோ அனதர் ஒன் ஆப்ஷன்ஸ் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் சிடி ரீட் ரைட்டபிள் ஆப்ஷன்ஸில் என்ன பண்ணலாம், ஒன்ஸ் நீங்கள் ஒரு டேட்டாஸை நீங்கள் ஸ்டோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா சம் டைம்ஸ் வரைக்கும் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் டேட்டாஸை மாடிஃபை பண்ணிக்கலாம், சேஞ்சஸ் பண்ணலாம். ஆர் இஃப் யூ சேஞ்ச் த பார்ட் ஆஃப் லெவல் டெக்ஸ்ட் வாய்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸாக இருக்கலாம், யூ கேன் சேஞ்ச் தட் மாடிஃபை. பட் இந்த சிடிஆர் காம்பேக்ட் டிஸ்க் ரெக்கார்டபிள் ஆப்ஷன்ஸில் உங்களால் என்ன பண்ண முடியாதுன்னா ஒன்ஸ் நீங்கள் டேட்டாஸை சேஞ்ச் பண்ணிட்டீங்க யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த டேட்டாஸை வந்து என்ன பண்ண முடியாது, ஆல்டர்னேட்டிவ் பண்ண முடியாது, மாடிஃபை பண்ண முடியாது. டேட்டா ஒன்ஸ் ரிட்டன் அண்ட் த கேனாட் பி எரேஸ்டு. ஸோ ஒன்ஸ் நீங்கள் அதில் ஸ்டோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் இருக்கிற டேட்டாஸை என்ன பண்ண முடியாது, எரேஸ் பண்ணிவிட்டு மாடிஃபை பண்ண முடியாது. தென் பட் கேன் பி ரீட் அகைன் அண்ட் அகைன். ஸோ அதில் இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸை மோர் தென் டைம் என்ன பண்ணிக்கலாம், நம்ம ரீட் மட்டும் பண்ணிக்கலாம், ரைட் பண்ண முடியாது. The next one options of classification CD read writable. It's standard for compact disk read writable. ஸோ ஒன்ஸ் என்ன பண்ணிக்கலாம், நம்ம ரீட் பண்ணலாம், ரைட் பண்ணலாம். ஸோ மாடிஃபை பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிடி ரீட் ரைட்டபிள் ஆப்ஷன்ஸில் இருக்குது. இட் இஸ் ஆல்சோ கால்டு எரேசபிள் சிடி. ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஒரு டேட்டாஸை ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா அதில் சேஞ்சஸ் மாடிஃபிகேஷன்ஸ் கொண்டு வர போகிறீங்க அப்படின்னாலும் அதில் டெலீட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த சிடிஸில் இருக்கிற வேறு ஒரு இன்ஃபர்மேஷன்ஸை லோட் பண்ணலாம். அதனால தான் இந்த டேட்டாஸ் இந்த டைப்ஸ் ஆஃப் சிடிஸ் என்ன சொல்கிறாங்க, எரேசபிள் சிடிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. The user can erase previously recorded information and then record new information onto the same disk. ஒன்ஸ் நீங்கள் ஒரு இன்ஃபர்மேஷன்ஸை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அதை எரேஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் நீங்கள் ஆல்டர்னேட்டிவாக ஃபார்மேட் பண்ணுறீங்க ஆர் டெலீட் பண்ணுறீங்க ஆர் க்ரியேட் பண்ணுறீங்க, நியூவாக ஒன்று க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா பை யூஸிங் தி சேம் லொக்கேஷன்ஸ் ஆஃப் மெமரிஸ், அதே மெமரி லொக்கேஷன்ஸில் ஆல்ரெடி இருந்த அந்த இன்ஃபர்மேஷன்ஸை எரேஸ் பண்ணிவிட்டு நியூவாக ஒரு இன்ஃபர்மேஷன்ஸாக நம்ம ஸ்டோர் பண்ண முடியும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிடி ரீட் ரைட்டபிள் மெத்தட். The next one is the DVD digital versatile disk. ஸோ இந்த டிஜிட்டல் வெர்சடைல் டிஸ்க்கும் காம்பேக்ட் டிஸ்க்கும் வந்து சிமிலர் காமன் ஒரே மாதிரியான மெத்தடை ஃபாலோ பண்ணுது அப்படின்னு சொன்னோம். அதனுடைய திக்னஸாக இருக்கட்டும், அதனுடைய டயாமீட்டர்ஸாக இருக்கட்டும் பார்த்திங்கன்னா சிமிலராக இருக்கும். பட் டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா சிடியில் சில்வர் கோட்டிங் லேயர் மாதிரி உங்களுக்கு ஃபார்ம் ஆகிருக்கும். அதே ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு டிஜிட்டல் வெர்சடைல் டிஸ்கில் பார்த்திங்கன்னா லைட் பிங்க் கலர்ஸில் ஷேடோடு உங்களுக்கு கோட்டிங் ஃபார்ம் ஆன மாதிரி உங்களுக்கு டிஃப்ரெண்ட் கலர்ஸ் உங்களுக்கு ஷேடோடு தெரியும். சரிங்களா? அந்த சேம் டைம் டிவிடியுடைய மெமரி சைஸ் கம்பேர் டு
சிடியுடைய மெமரி சைஸ் பார்த்தீங்கன்னா 700 MBன்னு பார்த்தோம். அப்போ டிவிடியுடைய மெமரி சைஸ் அதை விட என்ன இருக்கும், கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆனதால தான் என்ன பண்ணிட்டுருக்காங்க, சிடியுடைய ஆல்டர்னேட்டிவாக டிவிடியுடைய யூசேஜ் அடுத்த லெவலுக்கு போக ஆரம்பிச்சுது. ஸோ ஃபிசிக்கலி சிடி அண்ட் டிவிடி ஆர் சிமிலர் தென், but the DVD can hold up to 4.7 GB which is 6 times more the data CD கம்பேர் பண்ணக்குள்ள 6 மடங்கு அதிகப்படியான ஒரு டேட்டாஸை நம்ம எதால் ஸ்டோர் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிவிடியில் ஸ்டோர் பண்ண முடியும். அப்போ டிவிடியோடைய மெமரி சைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4.7 GB ஆஃப் டேட்டாஸை ஸ்டோர் பண்ண முடியும். The read a DVD you need DVD drive or DVD player. நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணோம். சிடியை நம்ம ரீட் பண்ணணும் அப்படின்னா சிடி டிரைவை நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னோம். அதே போல் ப்ராப்பராக நம்ம டிவிடியில் இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸை ரீட் பண்ணணும் அப்படின்னாலும் ரைட் பண்ணணும்னாலும் ப்ராப்பரான ஒரு டிவிடி டிரைவர்ஸ் ஆர் டிவிடி பிளேயர்ஸ் இருக்கணும். ஸோ நம்ம சிடி பிளேயர்ஸில் போய்ட்டு நம்ம என்ன பண்ண முடியாது, டிவிடியில் இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸை போட்டு நம்ம ரீட் பண்ண முடியாது, ரைட் பண்ண முடியாது. சரிங்களா? தென் த டிரைவ்ஸ் ஹேவ் ஸ்பீட் அப் டு 40x, தட் மீன்ஸ் 40 MB per second. ஸோ டேட்டாவுடைய ட்ரான்ஸ்ஃபர் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா சிடியை கம்பேர் பண்ணக்குள்ள ஹை ஃபாஸ்ட்டில் என்ன பண்ணும், டேட்டாஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். டிரைவ்ஸ் கேனாட் பி ரீடு டிவிடி. ஸோ அட் த சேம் டைம் ஒரு சிடி டிரைவ் மூலயமா நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா டிவிடியுடைய டேட்டாஸை ரீட் பண்ண முடியாது. சரிங்களா? ஸோ நம்ம சிடியை பார்த்தீங்கன்னா டேட்டாவுடைய ட்ரான்ஸ்ஃபர் ஸ்பீடு மினிமம் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஸ்பீடாக இருந்தது. சம் கேபிலேருந்து சம் எம்பி வரைக்கும் உங்களுக்கு டேட்டாவுடைய ட்ரான்ஸ்ஃபர் ஸ்பீடு இருந்தது. பட் டிவிடியோ டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஸ்பீடு என்ன மாதிரி உங்களுக்கு ஆப்ஷன்ஸில் இருந்ததுன்னா 40 MB per second அந்த மாதிரி டேட்டா ஸ்பீடுடைய டேட்டா ட்ரான்ஸ்ஃபரேஷன்ஸ் இருக்கும். The next topic we will go to discuss that flash drive. ஸோ அந்த ஃப்ளாஷ் ட்ரைவுடைய யூசேஜ், ஃப்ளாஷ் ட்ரைவ் என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறோம், ஃப்ளாஷ் ட்ரைவ் கம்பேர் டு அதர் டிரைவஸ் மெமரி யூனிட்டை கம்பேர் பண்ணக்குள்ள செகண்டரி டிவைசஸ் கம்பேர் பண்ணக்குள்ள இதில் என்னென்ன மாதிரியான ஃப்ளெக்சிபிலிட்டி ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ் த ஸ்மாலஸ்ட் டிவைஸ் அண்ட் தென் போர்ட்டபிள் டிவைஸ். ஒரு டேட்டாஸை நம்ம ஸ்டோர் பண்ணுறோம் ஆர் இன்சர்ட் பண்ணோன்னா சீக்வென்ஸாக நீங்கள் உங்களுக்கான போர்ட் வாய்ஸ் என்ன பண்ணிக்கலாம், போர்ட்டபிலிட்டியாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். டேரெக்டாக உங்களுடைய யூஎஸ்பி போர்ட் வழியாக இன்சர்ட் பண்ணிவிட்டு ரிமூவ் பண்ணுறது உங்களுக்கு ஈஸி. ஸோ இதே ஹார்ட் டிஸ்க்கை நீங்கள் ரிமூவ் பண்ணணும்னா கிரிட்டிக்கல் ஒன் ஸ்க்ரூஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணணும். தென் ஆஃப்டர் யூ கேன் டேக் இட் அவுட்லைன். பட் த ஃப்ளாஷ் ட்ரைவ்ஸ் ரிமூவ் பண்ணணும், இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னா வெரி சிம்பிள் டு கனெக்ட் த சிஸ்டம். A flash drive is the smallest and portable and read-writable storage device. ஸோ ஒன்ஸ் நம்ம டேட்டாஸை ஸ்டோர் பண்ணணும்னாலும் சரி, அதில் இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸை ரீட் பண்ணணும்னாலும் சரி, ஸோ ஈஸியஸ்ட் மெத்தடாக இருக்கும் அந்த ரீட்-ரைட்டபிள். ஸோ ஒன்ஸ் ரீட் பண்ணலாம், அந்த சேம் டைம் எரேஸ் பண்ணிவிட்டு மோர் தென் இன்ஃபர்மேஷன்ஸை ரைட் பண்ணலாம். ஸோ ரீட்-ரைட்டபிள் பர்பஸ்க்காகவே நம்ம என்ன யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ் ட்ரைவ் யூஸ் பண்ணுறோம். இஸ் ஒன் ஆஃப் த ஸ்மாலஸ்ட் மெமரி அண்டு ஃப்ளாஷ் drives. It's also called pen drive or USB drive. So the flash drive க்கு another name என்னென்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா pen drive or USB drive அப்படின்னு சொல்கிறாங்க. It stores the capacity usually range from 1 to 16 GB. ஸோ 64 GB வரைக்கும் இப்போ அவைலபிலிட்டியில் இருக்குது. 64 GB வரைக்கும் அவைலபிலிட்டியில் இருக்குது. இன் நவ் கரண்ட் சுச்சுவேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 64 GB வந்து கம்பேர் பண்ணிட்டு 128 GB வரைக்கும் என்ன இருக்குது உங்களுக்கான பென் டிரைவ், தட் மீன்ஸ் ஃப்ளாஷ் டிரைவுடைய ஸ்டோரேஜ் டிவைஸஸுடைய கேப்பபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. தென் இட்ஸ் நான் வாலடைல் மெமரி தட் இஸ் எரேஸ்ட் அண்டு ரீப்ரோக்ராம்டு எலக்ட்ரானிக்கலி. ஸோ இதில் இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே என்னென்னா நான் வாலடைல் இன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ பவர் ஷட் டவுன் ஆச்சுன்னா அதில் இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் எரேஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இல்லை. ஒன்ஸ் நீங்கள் அதுக்குள்ளார ஸ்டோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா திஸ் டேட்டாஸ் இஸ் நாட் எரேசபிள். தென் அட் த சேம் டைம் த ப்ரோக்ராம் இஸ் எலக்ட்ரானிக்கலி ரீப்ளேஸ்டு. ஸோ அதில் இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸை நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணணும், சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா பை யூஸிங் திஸ் மெத்தட், எந்த மெத்தட் மூலயமா நீங்கள் டேட்டாஸை ரீப்ளேஸ் பண்ணணும், ரீட் பண்ணணும் ரைட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்கலி மெத்தட். ஸோ சிடிஸ் அண்ட் டிவிடிஸில் பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணுவோம். பட் அந்த ஃப்ளாஷ் ட்ரைவில் நம்ம என்ன மெத்தடை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா எலக்ட்ரிக்கலி மெத்தடை யூஸ் பண்ணுறோம். தென் வென் ஃப்ளாஷ் ட்ரைவ் இஸ் பிளக்ட் இன் யூஎஸ்பி போர்ட். ஸோ ஒரு யூஎஸ்பி போர்ட் வழியாக நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஈஸியாக நமக்கு தேவையான ஃப்ளாஷ் ட்ரைவ்ஸை இன்சர்ட் பண்ணிக்கலாம் அண்ட் ரிமூவ் பண்ணிக்கலாம். தென் த கம்ப்யூட்டர் ஆட்டோமேட்டிக்கலி டிடெக்ட் த டிவைஸ் அண்ட் யூ கேன் வியூ, காப்பி, பேஸ்ட், டெலீட் த கண்டென்ட். ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஒரு பென் ட்ரைவ்ஸோ ஒரு யூஎஸ்பி டிரைவை நீங்கள் இன்சர்ட் பண்ணுறீங்க,
ஃப்ளாஷ் டிரைவை நீங்கள் இன்சர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த கம்ப்யூட்டர் சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிங்கன்னா அந்த சிஸ்டம் இன்சர்ட் பண்ணியிருக்க சிஸ்டமை ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற பார்ட் ஆஃப் வியூஸை நம்ம வியூ பண்ணி பார்த்துக்கலாம். கட் பண்ணிவிட்டு அந்த சிஸ்டமில் இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸை கட் பண்ணி நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம் அண்ட் எடிட் பண்ணிக்கலாம், மாடிஃபை பண்ணிக்கலாம், டெலீட் பண்ணலாம். இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே இதெல்லாம் இருக்கும். பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளாஷ் டிரைவுடைய டேரெக்ட்டு நம்ம யூஎஸ்பி போர்ட்டில் நம்ம கனெக்ட் பண்ணும்போது அப்டேட் பண்ணிக்கலாம். த நெக்ஸ்ட் ஒன் இஸ் த ஜிப் டிரைவ். ஸோ இந்த ஜிப் டிரைவும் ஃப்ளாப்பி டிரைவுடைய யூசேஜும் இப்போ பார்த்திங்கன்னா ரேராக தான் இருக்குது. ஸோ ஜிப் டிரைவ்லேயும் பார்த்திங்கன்னா மினிமம் ஸ்டோரேஜ் ஆஃப் டேட்டாஸை தான் நம்மளால் ஸ்டோர் பண்ண முடியும். ஜிப் டிரைவ் இஸ் த ஸ்மால் போர்ட்டபிள் டிஸ்க். ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு போர்ட்டபிளான டிவைசஸ் தான், ஈஸியாக நம்ம ஹேண்டில் பண்ணுற மாதிரியான ஒரு மெத்தடில் இருக்கிறது தான் என்னென்னு பார்த்திங்கன்னா ஜிப் டிரைவ். இட் இஸ் யூஸ் டு பேக்கப் அண்டு அச்சீவ் த பர்சனல் கம்ப்யூட்டர் ஃபைல். ஸோ ஒரு பர்சனல் கம்ப்யூட்டரில் இருக்கிற ஒரு ஃபைல்ஸை நம்ம பேக்கப் எடுத்து வைக்கணும் அப்படின்னா த டைம் ஒன்லி வி யூஸ்டு டு ஜிப் டிரைவ். ஜிப் டிரைவ்ஸ் அண்ட் டிஸ்க் கம் இன்டு டூ சைஸ் ஆஃப். ஸோ ஜிப் டிரைவுடைய டிஸ்குடைய ஸ்பேஸ் கெப்பாசிட்டி எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸில் உங்களுக்கு ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க. 100 MB ஆஃப் சைஸ் அண்டு 250 MB ஆஃப் சைஸஸில் இந்த ஜிப் டிரைவுடைய ஸ்பேஸ் ஆஃப் மெமரிஸ் அவைலபிளில் இருக்குது. Then the zip drives comes with the software utility lets you copy the entire content. ஒரு சாஃப்ட்வேரில் இருக்கிற டேட்டாஸை நீங்கள் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா இந்த ஜிப் டிரைவ்ஸ் உங்களுக்கு அவைலபிலிட்டியாக இருக்குது. ஈஸியாக என்ன ஆகும், உங்களுக்கு பேக்கப் எடுத்து வைக்கிறதுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டியாக இருக்கும். யூட்டிலிட்டி சாஃப்ட்வேர்ஸை யூ கேன் யூஸ் டு செக் த பேக்கப். த நெக்ஸ்ட் பார்ட்ஸ் த ப்ளூரே. ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம் சிடி அண்டு டிவிடி. ஸோ சிடியும் டிவிடியும் பார்த்திங்கன்னா சேம் டைப்ஸ் ஆஃப் டயாமீட்டர், சேம் டைப் ஆஃப் திக்னஸில் உங்களுக்கு அவைலபிள் இருக்குது அப்படின்னு சொன்னோம். அட் த சேம் டைம் அதனுடைய மெமரி வந்து பார்த்திங்கன்னா லோ சைஸ் ஆஃப் மெமரி. ஸோ சிடியுடைய மெமரி சைஸ் என்னென்னு பார்த்தோம், 700 MBன்னு பார்த்தோம். டிவிடியுடைய மெமரி சைஸ் பார்த்திங்கன்னா 4.7 GB லெவலில் இருக்க மெமரிஸை நம்ம ஸ்டோர் பண்ண சொல்லுவோம். ஸோ அதே ஆப்ஷன்ஸில் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டில் இருக்கிற இந்த ப்ளூரே டிஸ்கில் யூ கேன் யூஸ் டு ஸ்டோர்ட் 25 GB ஆஃப் டேட்டாஸ். ஒரு 25 GBக்கு அளவுக்கு உள்ள டேட்டாஸை நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த ப்ளூரே டிஸ்கில் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த ப்ளூரே டிஸ்க் லுக் சிமிலர் டு CD அண்டு DVD பட் த கேன் கண்டைன் டேட்டா அப் டு 25 GB. டு யூஸ் த ப்ளூரே டிஸ்க் ப்ளூரே ரீடர்ஸ் ஆர் ரெக்வைர்ட். ஸோ நம்ம CD ரீட் பண்ணோன்னா CD டிரைவ் யூஸ் பண்ணணும்னு சொன்னோம், டிவிடியை யூஸ் பண்ணணும்னா DVD டிரைவ் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னோம், DVD டிரைவ். ஸோ அதே மாதிரி சிமிலராக உங்களுக்கான ப்ளூரே டிஸ்க்கை நீங்கள் ரீட் பண்ணணும் அப்படின்னா ப்ளூரே ரீடர்ஸ் நமக்கு அவைலபிளில் இருக்கணும். ஸோ ப்ளூரே டிஸ்க்கை நீங்கள் ரீட் பண்ணணும், அதில் இருக்கிற டேட்டாஸை நம்ம ரீட் பண்ணணும் ரைட் பண்ணணும் அப்படின்னா யூ கேன் யூஸ் டு ப்ளூரே ரீடர். சம் ஹையர் மாடல் லேப்டாப்ஸில் ப்ளூரே டிஸ்க்குக்கான ரீடர்ஸ் உங்களுக்கு டிஃபால்ட்டாக உங்களுக்கு அவைலபிலிட்டியில் இருக்குது. ஸோ ப்ளூரே டிஸ்க்கு உங்கள் ரீடர்ஸ் அவைலபிள் இருக்கிற ஆப்ஷன்ஸை நீங்கள் யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம்னா சிடிஸையும் ரீட் பண்ணிக்கலாம், டிவிடிஸையும் ரீட் பண்ணிக்கலாம். பட் சிடிஸில் மூலயமா நீங்கள் என்ன பண்ண முடியாது, ப்ளூரே டிஸ்கில் இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸை ரீட் பண்ண முடியாது. டிவிடிஸில் இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸை டிவிடி ரீடர்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் ப்ளூரே டிஸ்கில் இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸை ரீட் பண்ண முடியாது. The next one is the last one topic is the memory card. So memory card பார்த்தீங்கன்னா one of the small size of portable device. The memory card is the one of the small portable device. ஸோ போர்ட்டபிள் டிவைசஸ்னால் எடுத்து ஈஸியாக நம்ம இன்சர்ட் பண்ணிவிட்டு வெளியில் ரிமூவ் பண்ணிக்கலாம். அதுதான் என்ன சொல்கிறாங்க, போர்ட்டபிள் டிவைசஸ் அப்படின்னு சொல்கிறோம். A memory card is a small card that is inserted and used to many small portable device. ஸோ இந்த மெமரி கார்டை நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ஸ்பெசிஃபிக்கான ஸ்மால் சைஸ் ஆஃப் ஒரு போர்ட் உனக்கு அவைலபிளில் இருக்குது. தட் மீன்ஸ் ஸ்லாட்டுன்னு சொல்லுவாங்க. நம்ம என்னென்ன மாதிரியான பிளேஸஸில் நம்ம அந்த மெமரி கார்டை நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் யூஸ்டு ஃபார் சிஸ்டம், தென் மொபைல் ஃபோன், லேப்டாப், கேமரா, இந்த மாதிரியான பார்ட்ஸ் ஆஃப் ஏரியாவில் நம்ம மெமரி கார்டு யூஸ் பண்ணுறோம். த மோஸ்ட் காமன் டிவைசஸ் ஆர் டிஜிட்டல் கேமரா, மொபைல் ஃபோன், டேப்லெட், MP3 பிளேயர் அண்டு லேப்டாப். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா உங்களுடைய மெமரி கார்டுடைய யூஸ் பண்ண வேண்டிய பொசிஷனல் பார்ட் ஆஃப் ஏரியா. தென் நெக்ஸ்ட் ஒன், இட் ஸ்டோர்டு மெனி டைப்ஸ் ஆஃப் டேட்டா சச் அஸ் பிக்சர்ஸ், வீடியோஸ் அண்டு டெக்ஸ்ட். ஸோ இந்த பென்ட்ரைவில் யூஸ் பண்ணுற மாதிரி அண்டு ஃப்ளாப்பி டிஸ்கில் யூஸ் பண்ணுற மாதிரி சிடி டிவிடியில் யூஸ் பண்ணுற மாதிரி சிமிலராக நம்ம என்ன பண்ண போகிறீங்க, உங்களுடைய டெக்ஸ்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸை மெமரி கார்டில் யூஸ் பண்ணலாம், பிக்சர் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ்னால் நம்ம மெமரி கார்டில் ஸ்டோர் பண்ணலாம், அண்ட் தென் வீடியோஸை நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கலாம், ஆடியோஸையும் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். சரிங்களா? தென்
நெக்ஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் த மெமரி கார்டு. ஸோ மெமரி கார்டுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸில் நமக்கு அவைலபிளாக இருக்குது. என்னென்ன மாதிரியான மெமரி கார்ட்ஸ் நமக்கு அவைலபிளாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்டி செக்யூர்டு ஃபர்ஸ்ட் ஒன் இதை செக்யூர்ட் டிஜிட்டல் த ஃபார்மேஷன்ஸ் ஆஃப் செக்யூர்டு டிஜிட்டல். ஸோ நம்ம இதில் இருக்க ஸ்டோர் பண்ணுற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து ஒரு பாதுகாப்பான யூசேஜாக நம்ம இருக்கணும். அதனால தான் என்ன பண்ணிருப்பாங்கன்னா உங்களுடைய டைப்ஸ் ஆஃப் மெமரியை எக்ஸ்டெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஃபர்ஸ்ட் ஒன் டைப்ஸ் இஸ் த செக்யூர்டு டிஜிட்டல். ஸோ இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே டிஜிட்டல் ஃபார்மேட்டாக உங்களுக்கு கன்வெர்ட் ஆகும் மெமரி கார்டில் இருக்கிற ஒன் ஆஃப் த இன்ஃபர்மேஷன்ஸ், பட் செக்யூர்டாகவும் இருக்கக்கூடிய ஒரு டேட்டாஸ். தென் செகண்ட் ஒன் இஸ் த SDHC, that means secured digital high capacity. ஸோ கம்பேர் டு ஸ்டோரேஜுடைய லெவலை நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ கம்பேர் டு த ஃபஸ்ட் ஒன் செக்யூர்டு டிஜிட்டலை கம்பேர் பண்ணக்குள்ள உங்களுக்கான ஹை கேப்பபிலிட்டி ஆஃப் ஸ்டோரேஜ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக்யூர்டு டிஜிட்டல் ஹை கெப்பாசிட்டி. தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் த SDHC, secured digital extend capacity. ஸோ இஃப் யூ வாண்ட் டு expanded த சைஸ் ஆஃப் மெமரி. ஸோ நம்ம மெமரியை வந்து சைஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா மெமரி கார்டுடைய சைஸை இன்க்ரீஸ் பண்ணினா இஃப் யூ வாண்ட் டு எக்ஸ்பெண்டட் பை யூஸிங் திஸ் SDHC ஆப்ஷன்ஸ் ஆஃப் மெமரி கார்டு. ஸோ இந்த டைப்ஸ் ஆஃப் ஆப்ஷனல் மெமரி கார்டை நம்ம யூஸ் பண்ணும்போது என்ன பண்ணிக்கலாம், இஃப் யூ வாண்ட் டு இன்க்ரீஸ் திஸ் சைஸ் ஆஃப் மெமரி. ஸோ லாஸ்ட்டாக இந்த மெமரி சைஸுடைய லெவல் பார்த்தீங்கன்னா 1 GB 512 MB நவ் 128 GB வரைக்கும் நமக்கான மெமரி கார்டு அவைலபிளாக இருக்குது. திஸ் மெமரி கார்டு இந்த மாதிரியான மெமரி கார்டு எல்லாமே என்ன மாதிரி பர்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணுறோன்னா டேட்டாஸை ஸ்டோர் பண்ணுறதுக்காக. தட் மீன்ஸ் இமேஜஸ், பிக்சர்ஸ், வீடியோஸ், டெக்ஸ்ட்டு, ஆடியோஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம ஸ்டோர் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். தென் த அக்சஸ் டேட்டா ஃப்ரம் மெமரி கார்டு would the need to memory card reader. ஸோ நம்ம சிடிஸை ரீட் பண்ணோன்னா சிடி ரீடர் நம்ம யூஸ் பண்ணணும். டிவிடியை ரீட் பண்ணோன்னா டிவிடி ரீடர்ஸ் ஆர் டிவிடி பிளேயர்ஸ் யூஸ் பண்ணணும். அண்டு ப்ளூரே டிஸ்கை நம்ம ரீட் பண்ணணும் அப்படின்னா ப்ளூரே ரீடர்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவோம். த சிமிலர் டு மெமரி கார்டை நம்ம ரீட் பண்ணணும் அப்படின்னா மெமரி கார்டு ஸ்லாட்ஸ், அதாவது மெமரி கார்டு ரீடர்ஸ் நமக்கு அவைலபிளாக இருக்கணும். கார்டு ரீடர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கார்டு ரீடர்ஸ் நமக்கு அவைலபிள் இருந்தால் தான் நம்ம என்ன பண்ண முடியும், யூ கேன் யூஸ் டு டைரக்ட்லி சப்போர்ட் வித் த யூஎஸ்பி போர்ட் கனெக்டட் டு யூஎஸ்பி போர்ட் வழியாக என்ன பண்ணிக்கலாம், இந்த மெமரி கார்டு ரீடர்ஸை நீங்கள் கனெக்ட் பண்ணிவிட்டு யூ கேன் யூஸ் டு ஸ்டோர் அண்ட் ரெட்ரைவ் த டேட்டா. ஸோ இது வரைக்கும் நம்ம கிளாஸஸில் எதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்டரி மெமரி யூனிட்டை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இந்த செகண்டரி மெமரி யூனிட்டோட யூசேஜை பற்றி நம்ம எல்லா ஃபுல் லுக் அண்ட் கார்னர் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். நெக்ஸ்ட் கிளாஸஸில் வேற ஒரு கான்செப்டை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ. தேங்க்யூ.